அத பார்த்துட்டு நாங்க வந்து அந்த பசங்களை தட்டி கேட்டப்போ ரொம்பவே திமிரா நடந்துட்டாங்க. வேட்டில தீ பிடிச்ச மாதிரி கத்திக்கிட்டு இருக்கா? டேய் மாப்ள, வேட்டில தீ பிடிச்சா கூட அவுத்து போட்டு ஓடிலாம்டா மாப்ள. அதெல்லாம் ஒரு விஷயமாடா மாப்ள. என்ன போயா? ஆமா. டேய் மாப்ள, டிவியை பாருடா மாப்ள. அங்க டிவியை பாரு. இப்படி கத்திக்கிட்டே இருக்க. டிவியை முதல்ல பாருன்னு சொல்றேன்ல. இந்த பசங்க எல்லாம் எதுக்கு கத்திக்கிட்டே இருக்கீங்க? இன்ஸ்பெக்டருக்கும் தகவல் கொடுத்துட்டு டிவில ஒரு அவசர வேலை இருக்குன்னு சொல்லி எங்களை பாத்துக்க சொல்லி கிளம்பிட்டாங்க. இதுதான் நடந்துச்சு. கோபிச்செட்டிப்பாளையம் முனிசிபாலிட்டி கமிஷனர் திருமதி ரம்யா அவர்களின் செயல் பாராட்டத்தக்கதாக உள்ளது. பெண்களிடம் போதையில் தகராறு செய்யப்பட்ட 3 இளைஞர்களை திருமதி ரம்யா அவர்கள் தனி ஆளாக இருந்து காவல்துறையிடம் ஒப்படைத்துள்ளார். இவரின் இந்த செயல் மக்களை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. ஐயோ ஐயோ கலகிட்டாங்க. சூப்பரு. பாத்தியா இல்லையா? என் மருமக தங்கத்தை இந்த வீட்ல இருக்கிறவங்க அலட்சியப்படுத்தி அவமானப்படுத்திட்டு இருக்காங்க. ஆனா என் தங்கத்தை இந்த உலகமே எப்படி பாராட்டுதுன்னு பாரு. உண்மையிலேயேமா ரம்யாவை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நம்ம சுடர்கிட்ட தகராறு பண்ண வந்த 3 காலி பசங்களை ரம்யா போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்து எப்பேற்பட்ட காரியத்தை பண்ணிருக்காமா. இவ்வளவு பேரும் புகழும் இருக்கிற கமிஷனர் மேடம் எனக்கு பொண்டாட்டியா கட்சிதுக்கு நான் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவனா இருக்கணும். லக்கி ஃபெலோமா நானு. காலம் ஃபுல்லா ஒரே பெஞ்சை தேய்ச்சிக்கிட்டு வாத்தியார் வேலை பார்த்தவங்களுக்குலாம் வாத்தியாருக்கு இதெல்லாம் பார்த்தா வயிற்றுச்சல் வராமலாமா இருக்குமா? ஆமாட்ட மாப்ள, இருக்கும் இருக்காது. சரவணா, இந்த வீட்டு பெரிய மனுஷங்களோட பெருந்தன்மையும் பெரிய மனசையும் பாத்தியாடா? ரம்யாவை தான் மருமகன்ற முறையில பாராட்ட வேண்டாம், ஆனா தான் மகளை காப்பாத்தினவங்கிற முறையிலயாவது பாராட்டலாம்ல. ஏமா விடு. அவரோட சின்ன மருமகளை தவிர்த்து வேற யார பாராட்டினாலும் அவர் வாயில இருக்க முத்தெல்லாம் ஒன்னொன்னா கீழே கொட்டிடும்ல. போதும், நிறுத்துறீங்களா? சும்மா ஜம்பு அடிச்சுக்கிட்டு சுடர்கிட்ட யாரோ 4 பேர் கலாட்டா பண்ணிருக்கானுங்க. அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சோ நினைச்சு கவலைப்பட்டு இருக்கிறேன். என்னமோ ரம்யாவோட பெருமையை பேசிட்டு இருக்கீங்க. யாராவது சுடரை பத்தி நினைச்சு பாத்தீங்களா? சும்மா வாய்க்கு வந்ததை பேசிக்கிட்டு. யார் அண்ணி? மாமா தான் கூப்பிடுறாரு. சொல்லுங்க மாமா. என்ன கண்ணாச்சு? டிவில பாத்துட்டு இருக்கோம், என்னென்னமோ காட்டிட்டு இருக்காங்க. என்ன உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க மாமா, நாங்க வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கோம். சுடர் உன் கூட தான் இருக்கா? ஆமாங்க மாமா, இருங்க நான் அவகிட்டயே போன் கொடுக்குறேன். மாமா பேசுறாரு. என்ன கண்ணு, உனக்கு ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் இல்லைங்கப்பா, நான் அண்ணன் அண்ணி கூட பத்திரமா ஆட்டோல வந்துட்டு இருக்கேன். இன்னும் 5 நிமிஷத்துல வீட்டுக்கு வந்துருவேன்ப்பா. சரி கண்ணு, வாங்க நேர்ல பேசிக்கலாம். சரிங்கப்பா. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்களா அவங்க? வராங்களாமா? அது வந்து மாம்சு, டிவியை கட் பண்ணட்டுமா மாம்சு? ஒன்ன கட் பண்ண போறேன்டா நானு. ஏன் ஏதாவது பேசி வாங்கி கேட்டீர?
அண்ணா எங்க போனா? அப்பவே தனத்தோட கிளம்புனா